guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது லவ்லி அல்கன் அப்படிங்கிற பிஎல் மங்கா தான். ஸோ இந்த மங்காவோட ஸ்டார்டிங்லேயே இன்னும் சாங் வந்து அவனுக்கு க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கான். அடுத்து என்ன பேசலாம் அப்படிங்கிற ஐடியாவே லீக் இல்லை. ஸோ அதனால அவன் கால் ஆட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கால் ஆட்டாத அப்படின்ட்டு சாங் சொல்கிறான். அப்போ அவனோட கையில் வாட்ச் இல்லாத நோட் பண்ண லீ வந்து உன்னோட வாட்ச் எங்க, ஏன் நீ அதை போடலை அப்படின்னு கேட்குறான். இவனோட இந்த கொஷினை கேட்டதுமே அவனுக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ லீக்கு வந்து ஒரு 10 வயசு இருக்கும். நான் உனக்காக கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஹாப்பியா கொண்டு வரேன். அந்த கிஃப்ட்டை எப்படிடா வாங்கினா அப்படின்னு பார்த்தா லியோட ஆன்ட்டி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இந்த கிஃப்ட்டை வாங்கியிருப்பான். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்கலான்னு வந்தா எனக்கு உன் கிஃப்ட் வேணாம் அப்படின்னுட்டு சாங் சொல்லிடுறான். ஏன் உனக்கு வேணாம் அப்படின்ட்டு இவன் அப்படி பவ்யமா கேட்க அவன்கிட்ட எந்த ஆன்சருமே இல்லை. உனக்கு இது பிடிக்கலையா? ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கே, இது பார்க்குறதுக்கு நல்லா இல்லைன்னு நினைக்கிறியா? ஆனால் நான் அங்கே இருக்க கவுண்டர் லேடி கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு லீ வந்து இன்னும் அப்பாவியா சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்படி லீயே பார்த்துட்டு இருக்கான். அதோட அங்கே சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த ஷாப்கே வந்து எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம், நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம், இதை ஓப்பனே பண்ணல, அதனால வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். லீயும் அவன் கூட தான் நிற்கிறான். அவனுக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்படி தலை குனிஞ்சு நிக்கிறான். அந்த லேடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போறப்போ இவனால அதுக்கு மேல அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் கொடுக்க மாட்டேன், அது என்னோட கிஃப்ட், நான் உனக்காக வாங்கினது, பார்த்து பார்த்து வாங்கினேன், தயவு செஞ்சு கொடுக்காத அப்படின்ட்டு இவனோட காலில் விழுந்துடுறான். அந்த லேடியும் இந்த சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நீ ஃபர்ஸ்ட் உன் பிரதர் கிட்ட பேச, அதுக்கப்புறமா வந்து இந்த கிஃப்டை ரிட்டர்ன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல அவனும் அவனோட பிரதரை பார்க்கறான். இப்போ நீ எதுக்காக அழுற அப்படின்னு கேட்கவும், நீ என் கிஃப்டை வேணான்னு சொல்லிட்டேன், நான் ஹாப்பி பர்த்டேன்னு கூட சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள நீ கிஃப்ட் வேணான்னு சொல்ற அப்படின்ட்டு நான் அழுதுகிட்டே சொல்ல வரேன். நான் உன்னோட கிஃப்டை வந்து வேணாம் அப்படின்லாம் சொல்லலை, எனக்கும் அந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கு, இந்த கிஃப்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, இந்த மாதிரி கண்டபடி செலவழிக்காத அப்படின்னு சொல்றான். சாங்க்கு என்ன பிடிக்கல அப்படின்னா, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் பையனா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்டை அவன் வாங்கியிருக்கானே, இந்த கிஃப்ட்டுக்கு அவனுக்கு பிடிச்ச நிறைய பொருள் வாங்கலாம், ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக ஒரு சின்ன வாட்ச் வாங்கியிருக்கான், அதுவும் எக்ஸ்பென்சிவா வாங்கியிருக்கான், ஃபியூச்சர்ல இதை நினைச்சா அவன் ரிக்ரெட் பண்ணானா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் சாங்கோட தாட்ஸா இருக்கு. இல்ல, நான் உனக்காக இதை பார்த்து பார்த்து வாங்கினேன், நான் வேஸ்டாலாம் எதுவும் பண்ணல, உனக்கு புரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்ல அந்த கவுண்டர் லேடியும் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, உன் தம்பி ஒன்றும் பார்த்ததும் இதெல்லாம் வாங்கல, ஃபர்ஸ்ட் நாள் அவன் ஏதோ சும்மா சுத்திட்டு இளையறான் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். நாள் வந்து லீ வந்து இங்க வந்து பார்த்துருப்பான், இருக்க எல்லா வாட்சையும் பார்த்துட்டு அவனுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். செகண்ட் டே வந்து அகைன் எல்லா வாட்சையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாட்சை அவன் சூஸ் பண்ணியிருப்பான். தேர்ட் டே கொண்டு வந்து அமௌண்ட் கொடுத்துருப்பான். அதுவும் அவன் கரெக்டான அமௌண்ட் கொடுக்குறானா இல்லையா அப்படிங்கிறத 3 வாட்டி எண்ணி பார்த்து தான் அதுக்கப்புறம் அந்த வாட்சை வந்து வாங்கியிருப்பான். அவன் ரொம்ப கவனமாக தான் வாங்கியிருப்பான். அந்த லேடியும் வந்து எடுத்து சொல்ல இவன் வாயடைச்சு போய் நிற்கிறான். அவனுக்கு அதுக்கு மேலே அங்கே என்ன சொல்லன்னு தெரியல. அவன் பிரதரும் அழுது அழுது கண்ணுல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வாட்சுக்காக இவன் அழுறத பார்க்க முடியாத அவன் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். வீட்டுக்கு வந்தும் அந்த வாட்சை தான் பார்த்துட்டு இருக்கான். இதை நாளைக்கு நான் தனியாக போய் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்னு இவன் ஒரு முடிவு எடுத்துட்டான். கீழே வந்து பார்த்தா அவனோட பிரதரும் அவங்க அம்மாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவன் டிவி பார்க்கும்போது அந்த வாட்ச் நான் வாங்கின வாட்ச் கிட்ட கூட வராதுல்ல அப்படின்ட்டு லீ ஹாப்பியா கேட்க, ஆமா ஆமா நீ வாங்கினது தான் பெஸ்ட், மற்ற எதுவுமே உன் கிட்ட கூட வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன்ட்டியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண, ஆமா லீ நீ எதுக்காக உன் அண்ணாக்கு வாட்ச் வாங்கணும்னு நினைச்ச அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு கொஸ்டின் கேட்க இது எல்லாத்தையுமே சாங் வந்து இந்த சைட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கான். அதோட இந்த சீன் வந்து இங்க கட் ஆகுது. இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாங்கோட திங்கிங் வந்து இதுல எப்படி இருக்கு? அவன் வந்து கஷ்டப்பட்டு எக்ஸ்பென்சிவா அவன் பிரதருக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கான். வேஸ்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறீங்களா இல்ல அதுல இருக்க அவனோட அந்த லவ்வை வந்து சாங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.